ஏன் அப்படின்னா நான் தான் சொன்னேன்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணி கொடுக்கப்பட்டுச்சு. அதை நிறைவேற்றுறதுக்கு படிப்படியாக ரசூலாவுக்கு எங்கெங்கெல்லாம் ரசூலா ஸ்டக் ஆகி நின்னாங்களோ அந்த சீக்வன்ஸில் அல்லாஹ் படிப்படியாக குரானை வந்து இறங்கி அல்லாஹ் வந்து ரசூலாவுக்கு வழிகாட்டினான். இப்போது படிப்படியாக வழிகாட்டினான் அல்லாஹ் அப்படிங்கும்போது அதில் வந்து சில சீக்ரெட் இருந்தது. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு ரசூலாவுக்கே தெரியாது. எப்போ குரான் ஒரு தடவை இறங்கிருச்சோ அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, சீக்ரெட்டு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அப்போது அபூஜஹிலுக்கு மக்கா வெற்றியில் ரசூலா நமக்கு எதிராக படையெடுத்துட்டு வருவாங்கன்னு முதல்ல குரானில் இறங்கியிருந்தா அவன் மக்காவில் வச்சே ரசூலா கதையை முடிச்சிருப்பான். அவன் என்ன நினைச்சான், குறைஞ்சபட்சம் மதீனாவில் இவர் போகும்போது கூட இங்கேருந்து ஓடி போகிறாரு அப்படின்னு தான் அவன் நினச்சான். அதுதான் அவன் நினச்சான். போயிட்டு திரும்பி வருவாருன்னெலாம் அவன் கற்பனை கூட பண்ணல. ஆனால் குரான் வந்து இந்த தௌபாவில் இருக்கட்டும், அல்ஃபாலில் இருக்கட்டும், பஹராவில் இருக்கட்டும், சூரா முஹம்மதில் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து குறைஷிகளுக்கு எதிராக போரிடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலாவுக்கு வந்து அல்லாஹ் ஆர்டர் போடுறான்.